பெரிய எதுடா மஞ்சள் லைட்டு? ஓ ஆமாம் கிடையாது. ஓகே வா போம். இங்கே உட்காந்து சாப்பிடுவோம்டா. இங்க எடுத்துட்டு உட்காந்துருவோம். சரி வாப்போம். நல்லா வராது. இந்த பில்டிங் தான் எனக்கு இதுல டேப் பண்ணு. இது போவோம். பெருசுல போட்டா எப்படி நான் தள்ளிட்டு போவோம். அட்டி அட்டி ஒரு ஆளு அங்க போய் எப்படி பண்ணுவ? வெல்கம் டு அவர் சேனல் சுதாஜ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, லண்டன் பிரிட்ஜிலேருந்து கண்டினியூ தான் லண்டன் ஐ. லண்டன் பிரிட்ஜில் போயிட்டு லண்டன் ஐக்கு போகிறதுக்கு முன்னாடி பசிச்சுட்டு சரி போய் சாப்பாடு வாங்கிட்டு ஒரே தான் போய் லண்டன் ஐயில் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணி போய்கிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏதோ நிறைய ட்ராயிங். அந்த ஃபுல்லாக ஒரு பாலத்துக்கும் கீழேன்னு சொல்லுவாங்களே, பாலம் மேம்பாலம் அதுக்கும் கீழே அவ்வளோ ட்ராயிங். அப்படியே எங்கே பார்த்தாலும் பயமாகவும் இருந்துச்சு. நைட்டில் எங்கே பார்த்தாலும் அது எதுவுமே ஒரு உருவமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னமோ வரைஞ்சி வச்சுருக்காங்க அவங்க பாட்டுக்கும். என்னென்ன இந்த பொம்மையெல்லாம் நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். நிறையா எல்லாம் போட்டு வரைச்சி வச்சுருந்தாங்க. சரின்னு அப்படியே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். அப்போ தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, இந்த இடத்துல தான் அவங்க பார்ட்டி கம்பெனி பார்ட்டி நடந்தது தான், இங்கே தான் வந்தோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, என் ஹஸ்பண்டோட வேலை பார்க்குற கடையோட ஹோட்டலோட பிரான்ச்சஸ் இன்னொரு பிரான்ச்சு அதில் வந்து இங்கே இருக்குது, வாட்டர்லூவில் இருக்குது, அங்கே போய் சாப்பாடு வாங்கிட்டு போகலாம் ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு போயிட்டுருக்கோம். இந்த கடைக்கு நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு வரோம். என் ஹஸ்பண்டே இது வரையும் வந்ததில்லை, வேறு கடைக்கெல்லாம் போயிருக்காங்க. ஆனால் பிரான்ச்சு நிறையா பிரான்ச் இருக்குது. சரின்னா அந்த கடையில் போய் சாப்பாடு வாங்கிட்டு போகலான்னு இப்போ அந்த கடைக்கு போய்கிட்டுருக்கோம். அந்த இடத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரே ட்ராயிங் தான் நிறையா இருந்தது. இந்த இடத்துக்கு போய்கிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பார்க்கலாம். ஓகே, அவங்க கடையை வீடியோ எடுக்கலான்னு நானும் ரோட்டில் வீடியோ எடுத்துகிட்டு வந்துருந்தேன். அப்போ தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அந்த மஞ்சள் கலர் லைட்டு தெரியுதுல அதான் அந்த கடை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு போயிட்டு இருந்தோம். இப்போ ஒரு கடை வரும் பாருங்கள், ஐஸ்லாண்டுன்னு ஒரு கடை. அந்த கடையில் ஒரு வாட்ச்மேன் இருப்பார். அவர் வந்து நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு என்ன சொன்னார்னா, வீடியோ எடுக்காதம்மா அப்படின்னு சொன்னாங்க. வீடியோ எடுக்காத, இது மோசமான ஏரியா, ஃபோன் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அந்தெல்லாம் நிற்கிறாருன்னு, அந்த ஐஸ்லாண்டு கடை இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் அந்த நிற்கிறாருல அவர் தான். ஃபோன் அடிச்சுட்டு போயிடுவாங்க, மோசமான ஏரியா, அதெல்லாம் ஃபோனை பாக்கெட்டுக்குள்ளே வை அப்படின்னு சொன்னார். அந்த நிற்கிறாருல அந்த சைடில் லெஃப்ட் சைடில். சரின்ட்டு அதுக்கப்புறம் டக்குனு வீடியோ கட் பண்ணிட்டு கடை வந்தோன்னு எடுத்துட்டேன். இதான் அவங்க கடை.
இந்த எல்லா கடையும் பெருசாக இருக்கும். ஆனால் அது வந்து இந்த கடை மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருந்தது. நான் என் ஹஸ்பண்ட் வேலை பார்க்குற கடையை இன்னொரு நாள் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன். அதுக்கப்புறம் சாப்பாடெலாம் வாங்கிட்டு லண்டன் பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். லண்டன் பிரிட்ஜ் சாரி லண்டன் ஐ லண்டன் ஐக்கு வந்துட்டோம். லண்டன் ஐ வந்து இப்போ தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போன உடனே சாப்பிட்டோம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பசி. மணி அப்போ எத்தனை 10:45. அவ்வளோ நேரம்லாம் வீட்டில் வேறு எங்கள் சித்தப்பா மாமாலாம் இட்லி சுட்டுருக்கு வாங்க சீக்கிரம் அப்படின்னாங்க. நாங்கள் இட்லி சீக்கிரத்துக்கு இங்கே லண்டன் ஐக்கே இப்போ வந்திருக்கோன்னு சொல்லிட்டு போவே இல்லை. வரோம் இட்லி சுட்டு வைங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கொஞ்சம் நிறையா புரோட்டா நாசிக்கொரி அப்புறம் என்னமோ முத்தாப்பாவா என்னமோ அது என்னன்னு தெரில அவங்க தான் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு ஃப்ரீ தான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் காசு கொடுக்கணும். அதெல்லாம் என் ஹஸ்பண்டை வேலை பார்க்குறதுனால ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. சரி சந்தோஷம்னு வாங்கிட்டு வந்துட்டோம். வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சாப்பிட்டோம் தான். சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி பார்த்தோம். அங்கே பார்ப்போம். அதனால் லண்டன் ஐ மட்டும் வந்து பகலில் வந்தால் நல்லா இருக்காது. நல்லாயிருக்கும் ஆனால் நைட்டில் வந்தால் தான் லைட் செட்டிங் நல்லா தெரியும். பார்த்திங்களா அவ்வளோ அழகாக தெரியுது. போன தடவை வேறு ஏதோ கலர் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி வேறு கலர் மாற்றிட்டாங்க. பிங்க் கலரில் இருக்குல்ல. போன வாட்டி வேறு லைட் செட்டிங் வேறு கலரில் இருந்தது. இதுதான் நாசிக்கொரி. எனக்கு நாசிக்கொரி ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு நாசிக்கொரி வேணும்னு வாங்கிட்டேன். நாசிக்கொரி வாங்கிட்டேன். ஆனால் நல்லா இருந்தது. சுமாராக தான் இருந்தது. ரொம்ப நல்லா இல்லை. அதுக்கப்புறம் இதான் லண்டன் ஐயோட கிட்டக்க மெதுவாக நான் வந்து போயிட்டுருக்கோம். ஆனால் அது வந்து க்ளோசிங் டைமில் போனோமா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி வந்து இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டே இருந்தோம். இது மட்டும் தான் நிக்குது என்னடா அப்புறம் வந்து பிக் பென் தெரியுது பாருங்க. டவர் கிளாக் தெரியுதா? அதெல்லாம் லண்டன் ஐக்கு பக்கத்தில் இருக்குது டவர் கிளாக். அப்புறம் நல்லா தெரிஞ்சது. நல்லா பார்த்துட்டு வேடிக்கை பார்த்தா அது பக்கத்தில் பார்லிமெண்ட் இருக்குது. இந்த இடத்துலலாம் நல்லா இருந்தது. இந்த இடத்துல லைட் செட்டிங் நல்லா இருக்குது பாருங்களேன். கலர் கலராக நல்லா இருந்தது இந்த செட்டிங் நைட்டு பார்க்க. இந்த பில்டிங்கில் தாங்க சீ லைஃப் நிறையா இருக்குது. கேம்ஸ் எல்லாம் பார்க்கலாம் நம்ம டைம் பாஸ்க்கு. நாங்களும் லண்டன் ஐயில் போகலாம் ரைட் போகலான்னு தான் வந்தோம். ஆனால் மணி லேட் ஆகிட்டா அது க்ளோசிங் டைம். அதனால் ஏறல. அந்த வருதில்ல அதில் தான் நம்ம உட்காந்துருப்போமா. அது அந்த இடத்துல வந்தோன்னே அங்கே கேமரா இருக்கும் 2 சைடும். அது வந்து உடனே கேமரா ஃபோட்டோ எடுக்கும். அந்த இடத்துட்டு வந்தோடனே நம்ம வந்து போஸ் கொடுத்துட்டு நின்னோம்னா வச்சுக்கோங்களேன் ஃபோட்டோ எடுத்துரும். ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்மள்ட்ட அங்கே போய் நம்பர் சொன்னால் அந்த ஃபோட்டோ என்ன கொடுப்பாங்க. நம்ம காசு கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். ஆனால் அநியாய காசு சொல்லுவாங்க. இந்த ஒரு இப்போ வந்து கிளிக்னு ஒரு லைட் வந்துச்சுல அதான் அந்த கேமரா. அதுக்கப்புறம் வந்துட்டோம். அந்த அந்த பிக் பென் தெரிஞ்சிச்சில்ல அங்கே வந்துட்டோம். அப்படியே வந்துக்கிட்டு இருந்தோம். அங்கே வந்து ஒருத்தர் பார்த்தா 3 மினிட்ஸில் உங்களோட பேரெல்லாம் நான் எழுதி செயின் மாதிரி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி இருந்தார். பார்த்தா அழகாக செய்கிறாருங்க. கையில் ஏதோ ஒரு கட்டுற மாதிரி என்னமோ வச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு முடிக்க ஆனால் ஹேண்ட் ரைட்டிங்லாம் செம்மையாக இருந்துச்சு. அவன் மேலே எவ்வளோதுன்னு அப்படின்னு கேட்டாங்களா 20 பவுண்டு அப்படின்னாங்க. 20 பவுண்டுக்கு ஒர்த்து தாங்க. இங்கே எப்படின்னாலும் டக்குன்னு செஞ்சு கொடுத்துட்றாங்க பாருங்கள் கையிலேயே. நல்லா இருந்துச்சு பார்க்க. அவன் மேலே பார்த்துட்டு சரி லேட் ஆகிட்டிங்கன்னா நிற்க முடியாது அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டோம். சரிண்ணே அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். சரின்ட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த நைட்டில் அந்த பில்டிங்கோட லைட்டெலாம் செமையாக இருந்தது. அப்படியே அந்த தண்ணிக்கும் அந்த கலரு எல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு எல்லாம் கிளம்புற மாதிரியே இல்லை இங்கே உள்ள சுட்டலாம். சரின்னு அப்படியே கிளம்பிட்டு கதை பேசிட்டு நின்று வந்துக்கிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். லண்டன் ஐ நல்லா தெரியும் இந்த இடத்துட்ட வந்தோன்னே.
அரிசியாக வளர்ந்தோம். இது தாண்டினதுக்கப்புறம் இன்னும் லைட்டெல்லாம் எரிக்கிற பழம் தான் இருக்குது. நிறைய லைட் எரியும். அப்புறம் வந்து இந்த லேடி வந்து ஒரு சின்னோண்டு பழம் கொடுத்துட்டு காசு கேட்டது. அதுக்கு 2 பவுண்டு கொடுத்துட்டு வந்தோம்னா என் பொண்ணுகிட்ட கொடுத்தா அதை வாங்கி காற்றுல விட்டுட்டா. அது என்னென்னா போய் அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்து அப்போ மேலே பறந்து வந்தது. அதுக்கப்புறம் போயிட்டு அதுக்கப்புறம் சரி வேஸ்ட்டு தான் அப்படின்ட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். எல்லாம் நம்மளை மாதிரியே நடந்து போயிட்டு இருந்தாங்க ஜாலியாக. சரின்ட்டு பார்லிமெண்ட் தெரியுது பாருங்கள், அந்த லெஃப்ட் சைடு ஒரு பில்டிங் தெரியுதுல, அதான் பார்லிமெண்ட்டு. இது வந்து பிக் பென். இந்த வண்டி போதில் இது நம்ம ஒரு ரிக்ஷா வண்டி மாதிரியே என்னன்னு தெரியல அது பேர். இங்கே உள்ள டூரிஸ்ட் வரவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வண்டியில் உட்காந்துக்கிட்டு போனோம்னா வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் இடத்தையும் சுற்றி காட்டுவாங்க. நம்ம அந்த வண்டியில் உட்காந்துட்டு நல்லா சுற்றி பார்க்கலாம். ஆனால் அதுக்கு வந்து நல்லா மீட்ரு வச்சு காசு கேட்பாங்க. மீட்ரு ஆட்டோ மாதிரி மீட்ரு வச்சு காசு கேட்பாங்க, அநியாய காசு கேட்பாங்க. நான்லாம் போனதில் கிடையாது. ஆனால் ஒரு வாட்டி நிப்பாட்டி கிடந்ததில் ஏறி உட்காந்துருந்தேன். நிப்பாட்டி கிடந்ததா அதில் ஏறி உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலாம் பயமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நிறையா போவோங்க அந்த இடம்லாம். இதெல்லாம் ஒன்று இருக்குது பாருங்கள், லைட்டு ஒரு மாதிரி லைட் செட்டிங் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம நிறைய பேர் இங்கே டூரிஸ்ட் வரவங்களா இல்லை உட்காந்து போக ஆசைப்படுவாங்களா, அதனால் எல்லாம் ஏறிக்கிட்டு போயிட்டுருப்பாங்க. சரி நாங்கள் இப்போ வந்து இதுக்கு ட்ரெயின் ஏற போய்கிட்ருக்கோம். நாங்கள் எங்கே டவர் ஹில்லில் வந்தோங்க. டவர் ஹில்லுக்கு வந்து அதுக்கப்புறம் எங்கள் வாட்டர்லூலேருந்து வெஸ்ட் மினிஸ்டரே வந்துவிட்டோம். வெஸ்ட் மினிஸ்டரில் வந்து இப்போ ட்ரெயின் ஏற போகிறோம். இதுலேருந்து நேராக வெஸ்ட் மினிஸ்டர்லேருந்து நேராக நம்ம ஈஸ்டாமுக்கு போகணும். ஒரே டேரக்ட் ட்ரெயின் தான் எடுக்கணும். கண்டிப்பாக இன்னும் வந்தோங்க, இப்போ தான் வரோமே. மணியே 11 ஆகிட்டு. எப்படா வீடு போய் சேருவோம் அப்படின்னு ரொம்ப காலையிலேருந்து டயர்டு வேறு. வீட்டுக்கு போனால் நான் நிம்மதி இன்னும் வந்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போயிட்டு இருந்தோம். போய் கார்டை டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போனோங்க. பாருங்கள் நீங்களே நாங்கள் எப்படி தான் போவோம். நம்மளோட ஒய்ஸ்டர் கார்டு இல்லைன்னா பேங்க் கார்டு இதை வந்து இதில் டேப் பண்ணால் அது ஓப்பன் ஆகுமா, நம்ம மட்டும் போயிட்டே இருக்கலாம். நாங்களும் இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு, ஆனால் நாங்கள் வேலை பண்ணோம். என்ன தெரியுமா, நானும் என் ஹஸ்பண்டும் ஒரே இதில் டேப் பண்ணிட்டு போயிட்டோம். ஏன்னா நைட்டு அவ்வளோவா கண்டுக்க மாட்டாங்க, அங்கே செக்யூரிட்டி இருக்க மாட்டாங்களா. அதனால நாங்கள் ஒரு கார்டு அடித்தா 2 பேரும் வந்துவிட்டோம். ஆனால் ஈஸ்டாமில் திறந்து தான் இருக்குமா, அதனால் ஓடிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் சரி ஸ்டெப்ஸில் எங்கே ஏறுறது, ஐரோட பக்கி இருக்குல்ல, பக்கி வச்சுட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் தூக்கிட்டு ஏற முடியாது. சரின்ட்டு லிஃப்ட்டில் போகலான்ட்டு சரி எல்லோரும் லிஃப்ட்டில் போவோம் அப்படின்ட்டு வந்துவிட்டோம். லிஃப்ட்டுக்கு எல்லாம் லிஃப்ட்டில் ஏறி அதுக்கப்புறம் போய் தான் ட்ரெயின் எடுக்கணும். அப்புறம் லிஃப்ட்டு வரும். லிஃப்ட்டில் ஏறணுங்க. எப்படா வீட்டுக்கு போகலான்னு வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன்னா அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டேஷனுக்கு வந்துட்டோமா. ஸ்டேஷனுக்குள்ளே ட்ரெயின் ஏறுற இடத்துக்கே வந்துட்டோம். வந்து பார்த்தா 10 மினிட்ஸ் போட்டிருக்கு நம்ம போகிற டேரக்ட் ட்ரெயின். சரின்னு ஃபஸ்ட்டு 2 ட்ரெயினும் டவர் ஹில் வரையும் நம்ம வந்து இறங்கணும்ல, அந்த இடத்துக்கு போகிற மாதிரி தான் வந்திருந்தது. சரி போய் உட்காருவோம், 10 நிமிஷம் வரையிலாமல் நிற்க முடியாது அப்படின்ட்டு போய் எங்கள் நல்லா சேர் மாதிரி கொடுத்துருந்தாங்களா உட்கார பிளேஸ், அதில் போய் உட்காந்துட்டோம். உட்காந்து அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயினாக வந்துச்சு, 2 ட்ரெயின். அப்புறம் அந்த சைடும் ஒரு ட்ரெயின் வந்தது. அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கலை, வீடியோ ஆஃப் பண்ணுறேன். அப்போ தான் இன்னொரு ட்ரெயின் வருது. ஆனால் இங்கெல்லாம் ஒரு டக்குன்னு 1 மினிட் 2 மினிட்ஸ் தாங்க போட்டிருக்கோம். டக்குன்னு ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ட்ரெயின் போய் இந்த ட்ரெயின் போய் முடிக்கும், டக்குன்னு இன்னொரு ட்ரெயின் வரும் அந்த சைட்லேருந்து. அதுக்கப்புறம் திருப்பி இந்த சைட்லேருந்து போவோம், அதுக்கப்புறம் அந்த சைட்லேருந்து வரும். இந்த மாதிரி தான் நிறைய ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஆட்டோமேட்டிக் டோர் தான், அதுவே ஓப்பன் ஆகிடும். ஒரு சம்டைம்ஸ் ஓப்பன் ஆகலைன்னா அந்த பட்டன் கொடுத்துருக்காங்கன்னு அந்த மாதிரி உள்ளாரையும் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இது டச் பண்ணோம்னா ஓப்பன் ஆகிடும், வந்துடலாம். அதாங்க ட்ரெயின் தான் இருக்கும். அப்புறம் நாங்கள் போகிற ட்ரெயின் வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் ஏறிட்டோம். ஏறி
போய் சீட்டு 1 2 தான் இருந்தது. உட்காந்துட்டோம். உட்காந்து அப்போதாங்க கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. போய் எப்படா வீட்டுக்கு போகணுன்னு பார்த்தா 1 ஹவர் ட்ராவலுங்க. ஒரே ட்ரெயின் ஒரே இடத்துல உட்காந்துட்டு போயிட்டே இருக்கணும். இப்படி தான் இருக்கும் இங்கே ட்ரெயின். லெஃப்ட் சைடும் ரைட் சைடு மட்டும்தான் சீட்டு கொடுத்துருப்பாங்க. நடுவில்லாம் நிற்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. நல்லாயிருக்கும் ட்ரெயின். இதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஈஸ்டாக வந்துட்டோங்க. அப்போ தாங்க உயிரே வந்துச்சு. சரின்னு லிஃப்ட்டை பார்த்தோம்னா லிஃப்ட்டில் அவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு. சரி இது வேலைக்காகாது, வாங்க ஸ்டெப்ஸ்லேயே தூக்கிட்டு போயிடலான்னு தூக்கிட்டு போயிட்டோம். பார்த்தீங்களா, நாங்கள் வந்த ட்ரெயினுக்கும் அடுத்த ட்ரெயினுக்கு வந்து ஸ்டெப்ஸ் கூட இல்லை, இன்னொரு ட்ரெயின் வந்துட்டு. அதுக்கப்புறம் ட்ரெயின் ஏறிங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப்ஸ் ஏறிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, நான் ஒரே கார்டு அடிச்சுட்டு ஒரே இதில் 2 பேரும் போயிட்டோம். யாருமே இல்லை இங்கே செக்யூரிட்டி. அதுக்கப்புறம் ஜாலியாக போயிட்டோம். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஆனால் இன்னும் வீடியோ எடுக்கலை, வீட்டுக்கு போகிறதெல்லாம் எடுக்கலை. ஏன்னா ரொம்ப டயர்டாகிட்டா, வீடியோ எடுக்கிற மூடும் இல்லை. வீட்டுக்கு போனால் சரின்னு வந்தது. சரின்ட்டு அப்படியே வந்துட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.